வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜி வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப முக்கியமான வழக்கு, இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய வழக்கு. என்ன ஆகும், ஏன் இந்த வழக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த வழக்கை நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்ட்டு சிறப்பு நீதிமன்றம் ஒரு சீலிட்ட கவரில் ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு. இப்போ என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களாக கூட இருப்பீங்க, உடன்பிறப்புகளாக இருக்கலாம், இல்லை அதிமுக மற்ற கட்சி கூட இருக்கலாம், இல்லை நடுநிலையாளர்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, அதாவது நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களா இல்லையா கேட்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதானங்க அர்த்தம். அதே போல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியில் போகணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய ஆசை. இதில் நான் சொல்கிறதோ மற்றவங்க சொல்கிறதோ இது கோவப்படுறதெல்லாம் வேலை இல்லைங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுது. முதல்ல உச்சநீதிமன்றம் தான் ஜாமீன் கொடுத்தது. இப்போ உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும்போதே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், செந்தில் பாலாஜி செய்த தவறு என்ன. செந்தில் பாலாஜி அவர்கள் போலீஸ் வண்டியில் சைரன் கட்டிட்டு ஆட்களோட நிறையா பேரோட போய் திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஜராகனா அதை ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. ஒன்று, அவங்களுடைய சாட்சிகள் பிறல் சாட்சி ஆனால் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறல் சாட்சிகளான ஒன்று அன்பழகன் அவர்கள் வழக்கு போட்டு கர்நாடகத்துக்கு போச்சு. அதனால தான் பரப்பனா சிறையில் அவங்க அங்கே தான் இருந்தாங்க, தமிழ்நாட்டில் நடக்கலை. அப்போ செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கேட்கலாம், என்னங்க சாதாரண கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் காசு இருக்குமா வழக்கை இவ்வளோ உச்சநீதிமன்றத்தில் நடக்கிறதுக்குன்னு? பின்புலம் இருக்காமையாக இருக்கும், எதிர்கட்சிகள் காசு கொடுக்காமையாக இருப்பாங்க. கொடநாடு விஷயத்தில் அந்த கொலை பண்ணவங்களுக்கு திமுக வழக்கறிஞர்கள் தானே போனாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஹோல்டு கிடைச்சா எதிர்பார்ட்டியை டவுன் பண்ணுறதுக்கு தான் நினைப்பாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு இன்றைக்கி பேசப்படுவது, பரவலாக பேசப்படுவது என்னென்னா, இல்லைங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய லாக் இருக்குது, அந்த அளவுக்கு ஈஸியாக தப்பிச்சிட முடியாதுன்னா உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு கேள்வி கேட்டு, அதுவும் இன்னொரு தவறு, செந்தில் பாலாஜி பண்ண தப்பு நம்ம அவர் ஜாமீன் வெளியில் வந்தபோதே சொன்னோம். இல்லைங்க செந்தில் பாலாஜிக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லாரையும் ஒழுங்காக ஆஜராக சொல்லுங்கள். ஏன்னா தடயவியல் நிபுணர் முதல்ல ஆஜராகிட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி என்னைக்கு வெளியில் வந்தாரோ அன்னையிலேருந்து ஆஜராகலை. அரசு ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க. 200 பேர் சாட்சிகளாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க, 200 பேர் சாட்சியாக இருக்காங்க, ஒரு அமைச்சரை எதிர்த்து எப்படிங்க அவங்க கேஸ் நடத்துவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. அது கஷ்டம் தானே. அது உச்சநீதிமன்றம் கரெக்டான பார்வை. இவங்க அது பண்ணியிருக்க கூடாதுங்க. நம்மளோட எண்ணம் தான், தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் சாட்சிகள்லாம் உள்ளே போகணுங்க. அது எப்படின்னா, ஒரு 200 பேர் இருக்காங்க, இப்போ எப்படி பண்ணுவாங்க, 200 பேர் இருக்காங்க, அவங்க பட்டும் படாமலும் பேசணும். ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினா அது பிறல் சாட்சிலாம் ஆச்சுன்னா அது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கேட்கும். அப்போ இது ஒரு சிக்கல். அடுத்த சிக்கல் என்ன, என்றைக்கு உங்களுக்கு அதிகாரம் வருதோ நீங்களே நினச்சாலும் சில விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் நடந்திருக்கு. இவ்வளோ விஷயங்களை உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டி தான் கேட்குது, நீங்கள் அமைச்சராக தொடர்வீங்களா இல்லையான்ட்டு. இப்போ தொடருவோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த லாக் ரெடி, இல்லை அப்படின்னு சொன்னால் அமைச்சரவை விட்டு இறங்கிட்டு அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும். இப்போ அமைச்சரவை கூட்டம் எல்லாம் வரப்போது, பட்ஜெட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியோடைய அந்த அமைச்சருங்கிற பதவிங்கிறது பெரிய விஷயம். இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை விட்டு செந்தில் பாலாஜி இருப்பாரா? கூழுக்கு மாசை மீசை அதிகாரமும் வேணும் அப்படின்னு பண்ணுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை தியாகிங்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும், அது ஒரு விஷயம். இதையும் தாண்டி சரிங்க நீங்கள் அமைச்சராக தொடருங்க, ஆனால் உங்கள் வழக்கை நாங்கள் இங்கே விசாரிக்க மாட்டோம், குஜராத்தில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் சிக்கல். குஜராத்திலலாம் விசாரிச்சா உடனே உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்திக்கெலாம் எந்த அளவுக்கு பண்ணாங்கங்கிறது தெரியும். குஜராத் அவங்க ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏங்க நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் கிங்காக இருக்கலாம், வெளி ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா ஜெயலலிதா நமக்கு பக்கத்து ஸ்டேட்டில் நம்பி தானே போனாங்க, போய் உள்ளத்துக்கு வச்சுட்டாங்கல்ல. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் அப்படிங்கிறது நேர்மையாக சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்வை. உச்சநீதிமன்றம் கேட்ட பார்வையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எப்படி இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ தூரம் கேள்விகள் கேட்டதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்றாரு, அப்படிங்களா தொடரட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் அது
சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும். பட் அது சொல்லுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா 100% ஒரு விஷயத்தில் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக 99% அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் கேட்டுருச்சு. அப்போ அடுத்து செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் போனார்னா அந்த இடத்துக்கு யார் வருவா? அது வேற ஒரு செந்தில் பாலாஜி அந்த பதவியை விட்டு அப்படி போயிடுச்சு. செந்தில் பாலாஜி பதவி விட்டு விலகுனா அந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்பா? ஏற்கனவே டாஸ்மார்க்கை கவனித்துட்டு இருந்த முத்துசாமிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு மின்சாரத்துறை யார் கொடுப்பா? தங்கம் தென்னரசுக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. யார் செயல்படுகிறார்கள் அவருக்கு கொடுக்கணும். இன்னொரு பேச்சுக்கு இது சொல்கிறாங்க, இல்லை அப்படி டாஸ்மார்க்கை விட்டுட்டா KN நேருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பண விஷயத்தெல்லாம் அவர் கொஞ்சம் பக்காவாக பண்ணுவார். ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும்ல, அதுக்கு ஆள் வேணும்ல. இல்லை புதுசாக ஒருத்தரை போடுறாங்களா? புதுசாக ஒருத்தரை போட முடியும். ஒருத்தர் போட்டால் இன்னொருத்தர் கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு பதவி கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நம்பிக்கைக்குரியவர்கள் யார்? இப்போ தேடி பார்த்தா உண்மையிலே அது யார் இருக்காங்கன்னு திமுக தான். ஆனால் எப்படி இருந்தாலும் சிக்கல் தான். மறுபடியும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜிக்கு சோதனை மேல் சோதனை. இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. எப்போ நீங்கள் இப்போல்லாம் எப்படின்னாங்க, ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா அந்த வழக்கு போட்டுடுறாங்க. எப்போ உங்களுக்கு லாக் பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்போ கரெக்டாக லாக் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் மேலே திமுக மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன வழக்கு போட்டிருப்பாங்க? ஒரு டீலிங் போகிற வரைக்கும் ஓகே. என்னைக்கு டீலிங் சரியா இல்லையோ, பிரச்சனை வரணுமோ அப்போ கரெக்டாக அப்போ லாக் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இது சரியான விஷயமா அப்படின்னா, பிஜேபி பண்ணுறது எது சரியான விஷயம்? எல்லாமே தப்பான விஷயம்தான். ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய திமுக அது பக்கம் ஒரு பக்கம் பேசுகிறவங்கள அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்குது. அதிகாரம் இருக்கவங்களே இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறது? சாமானிய மக்களின் கடைசி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறோம், கெஜ்ரிவாலுக்கோ இல்லை ஹேமந்த் சோரனுக்கோ கல்பனா சோரனுக்கோ இவர்களுக்கெல்லாம் வழங்காத சலுகை இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது. நீங்கள் உடம்பு சரியில்லைங்கிறீங்க, அமைச்சர் இல்லைங்கிறீங்க, ஜாமீன் கொடுக்குறோம். நம்பி கொடுத்த ஜாமீனை அவர் தப்பு பண்ணார், உடனே அமைச்சரானார் அப்படிங்கிற கோபம் உச்சநீதிமன்றத்திட்ட இருக்கும். இது தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு அளிக்கும். மறுபடியும் சொல்கிறோம், பெரும்பான்மையான மக்கள் இப்போவும் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இடி சரியான அமைப்பான அதுவும் தப்பான அமைப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை இடி சரியான அமைப்பாக இருந்தால் செந்தில் பாலாஜி மேலே கோபம் இன்னும் அதிகமாக இருக்கும். இடியும் ரொம்ப மோசமான அமைப்புங்கும்போது இவங்களும் வேஸ்ட்டு அவங்களும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி போகுது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதான், நம்ம தான் எண்ணி பார்க்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.